அடியே வாங்காத பொய் சொன்ன ஒரு திவாகர் நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டது. உண்மையிலேயே அடிச்சிருக்காங்க ஜிபி முத்துவை. இங்கே காயமாக இருக்குது. காயத்தோட ஒருத்தர் வீடியோ போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக பரபரப்பாக அதை பேசவே இல்லை. ப்ராபபிலி இந்த ஒரு இஷ்யூன்றதுனால, அதாவது இப்போ இந்த கட்சி, இந்த ஆட்சி மாற்றம், இந்த விஜய் அவர்கள் என்னங்க அது ஆட்சி மாற்றம், விஜய் அவர்கள் ஆட்சி மாற்றம், சிஎம் வந்துட்டார்னா யாரும் சாப்பிட மாட்டீங்களா? தன் குடும்பத்தோட தன் மகளோட வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அவருக்கு பிள்ளைய அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மகளோட வீடியோ போடுறாரு. எத்தனை பேர் அதை பத்தி பேசுறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப உண்மையா நடக்கிற எந்த விஷயத்துக்கும் இந்த சோசியல் மீடியால சப்போர்ட் பெருசா கிடையாதா? ஒரிஜினலாவே அந்த வேலி தகராறுல அடிதடிய வீடியோவே எடுத்து அதையே போடுறாங்க. திவாகர் வீடியோ போடல, அந்த வீடியோ எடுக்கல, அடிச்சாங்களான்னு தெரியாது. சும்மா பேசுனதுக்கு மாகாப்பா தான் சொன்னேன். ஜிவி முத்து என்ன சொல்லிருக்கணும்னா, என்ன வந்து ஆதவன் அடிச்சிட்டாருன்னு சொன்னா நீங்க அதை பெருசா பேசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ படங்கள்லாம் நடிச்சு அவரும் ஒரு அந்தஸ்து பெற்றவர் தானே? அவர் அந்தஸ்து பெற்றவர். தன்னை அடிச்சவர் ஒரு சாதாரண ஆள்னா யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்க ஒரு இதுவா இருக்கு. ஆமா, திவாகர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன அடிச்சதே மாகாப்பான்னு சொன்னதுனால எல்லாம் திரும்பி பார்த்தீங்க. ஏன்னா வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது 2 பேரும் ஆட்டோக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னா யாரும் திரும்பி பார்த்துருப்பீங்க? யாரும் பார்க்க மாட்டீங்க. பண்டிட் அவரை இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணது, அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெகுலேஷன் ஆச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பிரேமலதா மேம் சொன்ன உடனே, அதாவது நீங்கள் மத சார்பற்றன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் ஒரு மதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அந்த பண்டிட் அவர்களை நீங்கள் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஆஃபீஸராக நீங்கள் போட்டிருக்கீங்க, அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு போல்டாக இல்லை ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. உடனே அது தாவேக்கா, அந்த விஜய் அவரை வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை வாபஸ் எடுத்தது கூட ஒரு நல்ல விஷயம் தான். நான் எதிர்பார்க்கல உடனே அதை பண்ணுவாருங்கன்னு எதிர்பார்க்கல. பட் அது பண்ணது யாருக்குமே ஒரு பிடிக்காது. அதான் சொல்கிறேன்ல, நான் ஏன் வந்து இவங்க பின்னாடி பாஜக ஆப்ரேட் பண்ணான்னா, சரி நீங்கள் எப்படி சொல்கிற மாதிரி வந்து ஒரு ராதன் பண்டிட் மட்டும் இல்லாமல் ஒரு பாதிரியார், ஒரு இஸ்லாமியரில் ஒரு பெரிய ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இவங்க எல்லாத்துக்கும் இப்படி கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா நம்பலாம். எல்லாருக்கும் சமமான ஒரு விஷயம் கொடுத்துருந்தா நீங்கள் ராதன் பண்டிட் எப்படி போய் இஸ்லாமியர்கள் கரெக்டாக செய்வார்னு நீங்கள் சொல்லுவீங்க சார்? ஆனால் இதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் இந்த கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது அவரோட தனிப்பட்ட ஒரு வேலை. ஜோசியம் பார்க்கறது இல்லை அந்த பண்டிட்டுன்றது அவரோட தனிப்பட்ட வேலை. ஆனால் அவர் 5 மாதம் 6 மாசமா அவரும் இந்த கட்சிக்காக வேலை செஞ்சிருக்காரு. ஸோ கட்சியிலேருந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிர்மல்குமார் ஒரு விஷயம். கட்சிக்காக வேலை செஞ்சவங்க கோடி பேர் இருக்காங்க. இப்போ கோடி பேர்ல வேற யாருக்காக கூட அந்த வேலையை தந்துருக்கலாம். பட் விஜயோட அவர்களுடைய சிஎம் அவர்களுடைய டிராவல் பண்ண ஒரு அது எப்படி சொல்லுவீங்க? அப்படி பார்த்தா இப்போ சிஎம்மோடய ட்ராவல் பண்ண மதிப்பிற்குரிய எம்எல்ஏ விருகம்பாக்கம் எம்எல்ஏ அவங்க தந்தை ராஜேந்திரன், ஆமாம் சார், அவரோட பையன், அவர் பையன். ஸோ அதனால் ராஜேந்திரன் வந்து டிரைவர். அவர் கூட தான் வந்து விஜய்க்காக பல ஆண்டுகள் உழைத்திருக்காரு. அவருக்கு ஒரு பதவி தரலாமே. நீங்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க இல்லையா? அது எம்எல்ஏ தானே. நீங்கள் அவருக்கு தர வேண்டியது, இவர் தானே வேலை செஞ்சார். நீங்கள் இவருக்கு வந்து நீங்கள் தாங்க இனிமேல் அரசாங்க டிரைவர்களுக்கே ஹெட் அப்படின்னு சொல்லலாமே. நல்ல மனிதன் ராஜேந்திரன். ஏன் சொல்லலை? எனக்கே ராஜேந்திரன் ஐயா தெரியும். நல்ல மனிதர், உண்மையிலே நல்ல மனிதர். ரொம்ப பாங்கான, ரொம்ப எளிமையான மனிதர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசியிருக்கேன். எப்போ வந்து பேசினாலும் கரெக்டாக பேசுவார். ஏன் அவருக்கு வேலை தர வேண்டியது? அது என்ன கட்சிக்காக உழைத்தவர் இவர் தான் 5 மாதமாக 15-20 வருஷமாக கூட இருந்திருக்காரு. ஏன் இவர்கள் தந்தை இருக்காங்களே, எஸ்.ஏ. சந்திரசேகர், தன்னை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்த அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தர அரசாங்கத்தில் கலை இலக்கா துறையில் நீங்கள் தான் முக்கியத்துவம். அது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார் எல்லாரும்? அதான் மக்கள் எல்லாரும் ஏன் அது நீங்கள் ஏன் இதை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? அப்போது ராதன் பண்டிட் அக்செப்ட் பண்ணுற நீ சொந்த பிளட்டில் இருக்கிற எஸ்.ஏ. சந்திரசேகரை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க? இப்போ இந்த கேள்வி என்னன்னா, அந்த பண்டிட் அவர்களை எல்லாருக்குமே தெரியும், அவர் ரொம்ப வருஷமாக இருக்காரு. இவரோட பண்டிட் அவர்களை எல்லாருக்கும் தெரியும்லாம் சொல்லாதீங்க. ராதன் பண்டிட்டு எவ்வளோ ஃபேமிலியர் எனக்கு இன்னும் புரியல. எனக்கு அவர் என்ன விஜய் டிவியில் நீச்சு பண்ணாரா? இல்லை, எனக்கு சத்தியமாக புரியலைங்க. அவர் வந்து ஃபெமிலியர்னா அவர் ஜெயலலிதா பீரியட்லேருந்தே இருந்தால் தெரியும். எத்தனை மக்களுக்கு தெரியும் ராதன் பண்டிட்ட? அவர் ஒரு ஜோசியக்காரராக தான் தெரியும் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆமாம், பார்க்காதவங்களுக்கு எப்படி அவர் தெரியும்? இல்லைம்மா, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது இப்போது இதை பண்ணது தப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சோன்னா உடனே இன்றைக்கி விஜய் வந்து இல்லை ஓகே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல, நல்லது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி அவர் வந்து ஒரு சிஎம் வந்து உடனே எதிர்கட்சி சொல்கிறாங்கன்னா உடனே சரி ஓகே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுவே பெருந்தன்மையான கொள்கை. நான் சீரியஸாக சொல்லணும்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி
இவர் சொன்ன மாதிரி, உதயநிதி சொன்ன மாதிரி போன திட்டங்கள் எல்லாத்தையும் எதையும் வந்து மாற்றாமல் அது எல்லாத்துக்கும் மாற்றம் வந்து எதுவும் இருக்காதுன்றது அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல்ல சார்? மாற்றம் எதுவும் இருக்காதுங்கிறத எப்போ கொடுத்தாரோ அப்போ தான் நீங்கள் வந்து அது உண்மை நம்ப முடியும். எப்போவுமே நல்லா கேட்டுக்கங்க, சொல்வது வேறு செய்வது வேறு. நான் ஸ்டாலின் அவர்களை எப்படி நான் பார்த்தோம் அப்படின்னா செயல் வீரராக பார்த்தோம். அவரை வந்து எப்படி நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு செயல் வீரர். எப்படி கர்ம வீரர் காமராஜர் சொல்லணுமோ ஒரு செயல் வீரர். ஏன்னா சொன்னது பூரா செஞ்சுட்டார். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததுனால சொல்கிறேன், பார்க்காதனால சொல்ல. நான் பார்த்துருக்கேன், பார்த்ததுனால சொன்னதை செஞ்சுருக்காரு. எல்லாத்தையுமே செஞ்சுருக்காரு. இப்போ இவர் அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். செய்யட்டும். செஞ்சவொன்னே சொல்லுங்கள், ஓகே. ஆனால் இவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன எத்தனை விஷயத்தை என்ன செய்வார் அது இனிமேல் தான் தெரியும். 4-5 நாள் தானே ஆச்சு, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததான் ரஜினி கமல் அவங்க வந்து ரஜினி அவர்கள்கிட்ட அந்த ஏர்போர்ட்டில் கேட்ட ஒரு விஷயம், அது கூட என்ன இந்த மாதிரி அவர் சிஎம் ஆகிட்டார், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பட் அவர் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் கமல் ஓப்பனாகவே வந்து அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்த ரஜினி அவர்களை பற்றி கேட்டது வந்து ஃபேக்குங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே கேட்கலன்னு. எல்லாரும் ஹாய் சொல்லியிருக்காங்க, அவரும் ஹாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்போ பேக்ரவுண்ட்லேருந்து தான் அது பேக்ரவுண்ட்லேருந்து வாய்ஸ் சொல்லி இன்றைக்கெல்லாம் ஏஐயில் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபைன் சார். ரஜினி அவர்கள் வந்து ரஜினி அவர்கள் வந்து யார் ஒரு முதல்வரை பற்றி கேட்கும்போது அப்படி இக்னோர் பண்ணுற பர்சன் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங் சார். ஏன்னா இப்போ இன்னுமே அது பண்ண மாட்டாருங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன். சில மனிதர்களை சொல்கிறேன். இப்போ நான் வந்து ரஜினிகாந்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல, விஜயோட டிரைவர் ராஜேந்திரனுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். நல்ல மனிதர்கள் நல்ல மனிதர்களே. அதில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது மாதிரி கேட்டாங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிருப்பாரே தவிர சத்தியமாக ஒன்றுமே சொல்லாமல் போகவே மாட்டார். இக்னோர் பண்ணிட்டு அது எப்படிங்க ஊருக்கே கேட்குறது, அவரு கேட்டிருக்காரா என்ன? இக்னோர் பண்ணிட்டு போயிருக்க மாட்டார். ஆனால் இப்போ அதுதான் சார் எப்படி இவர் இக்னோர் பண்ணிட்டு இல்லை அது ஏதோ இவங்களா கிரியேட் பண்ணது தான். அது ட்ரூ கிடையாது. அது எதுவுமே ட்ரூ கிடையாது. எடுத்தவர் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டரான்னு தெரியல. ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக தான் நின்று பேசுவார். அட்லீஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாரு. நின்று பேசியிருக்காங்க. நின்று பேசுவார். சொல்லுங்கள் ஓகே என்ன சொல்லிட்டு போயிருப்பார். 2 செகண்ட் ஒன்றும் இல்லை, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னா சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லுவார். சொல்லாமல்லாம் அவர் போனதே கிடையாது. அவர்லாம் ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் போயிட்டாருங்க, பதில் சொல்லாமல் போயிட்டாருன்னு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே கிடையாது சார். இது நடுவில் ரஜினி அவர்கள் தான் வந்து டிஎம்கேயில் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணி எடப்பாடி அவர்களை வந்து நெக்ஸ்ட் சிஎம் ஆக்கிறதுக்கு, அதாவது இவர் வந்து பெரும்பான்மை அடையலை அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ரஜினி அவர்கள் தான் தூது போனார் அப்படின்ற மாதிரி. யாரை சிஎம் ஆகிறதுக்கு? எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்கிறதுக்கு வெளியிலேருந்து டிஎம்கே வந்து ஆதரவு கொடுக்கறது. இல்லை தான் சொல்கிறேன், லாஜிக்காக ஒன்று சொல்லுங்கள். எனக்கு இந்த லாஜிக் புரியல. ரஜினிகாந்த் அதெல்லாம் பேசியிருப்பாருங்க நம்பிக்கை எனக்கு இல்லை. டிஎம்கே கூட்டணியோடு சேர்ந்து 75 இருந்தது. ஏடிஎம்கே வந்து 47 சீட் இருந்தது. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் யார் சிஎம் வருவார்? எடப்பாடி அவர் வந்து சிஎம் ஆக்குவாங்க. எப்படி ஆக்குவாங்க? அவர் மைனாரிட்டியில் இருக்கார், இவர் மெஜாரிட்டியில் இருக்கும்போது 2 கட்சி கூட்டணி சேருது. 2 கட்சி கூட்டணி சேரும்போது யாருக்கு அதிக சீட் இருக்கோ அவங்க தானே நாங்கள் எங்கள் இதுலேருந்து நிறுத்துறேன்னுவாங்க. அது எப்படி அவங்க ஆக்குவாங்க? அவர் வந்து சிஎம் ஆக்குற மாதிரியும் இவங்க வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரியும் இதுக்கு அமைச்சர்கள்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி. என்ன கேட்குறேன்னா அது எப்படி? பொதுச் செயலாளர் வந்து தோத்துட்டாரு அதனாலயா? அதாவது ஸ்டாலின் தோத்துட்டாரு, ஏதோ உதயநிதி இருக்காரு, அவர் ஜெயிச்சிட்டாரு தெரியல சார். இது எந்த இல்லைங்க, அந்த கட்சியில் உதயநிதி இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, கேஎன் நேரு இருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்காரு, இவங்க எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்கல்ல. சேகர் பாபு இருக்கா, எல்லாரும் இருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி போய் நீங்கள் வந்து எடப்பாடி வந்து சிஎம் அப்படின்னு சொல்லுவீங்க? ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார். ஸ்டாலினோட பையன் ஜெயிச்சிருக்காரு, டெபுட்டி சிஎம்மாக இருந்தவர் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு சிஎம்க்கு உண்டான தகுதி இருக்குமா? இல்லை இந்த பக்கம் வந்து இவங்களோட கம்மியான சீட் வாங்கினவங்களுக்கு சிஎம்கான தகுதி இருக்குமா? இது வந்து சிவி சண்முகம் அவர் வந்து இன்னைக்கு ஓப்பனாக இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன ஒரு விஷயம் தான் இது. இன்னொன்று என்ன அப்படின்னா, கடைசியில் வந்து எடப்பாடி அவர்களை வந்து சிஎம் ஆக்காமல் 2 பேருமே ஆதரவு தெரிவித்து விசிகேயில் இருக்கிற தொல் திருமா அவர்களை வந்து சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் எடப்பாடி அவர்கள் வாபஸ் வாங்கிட்டார். இல்லை என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நின்றா நான் தான் சிஎம்மாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் தான் இன்றைக்கி சிவி சண்முகம் அவர்கள் இன்றைக்கி ரிப்போர்ட்டில் பேசுகிறார். வந்தா ராஜாவை தான் வருவேன். அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் சிவி சண்முகம் சொன்னதோ இது எல்லாமே இப்போ கிளப்புற ஒரு கட்டுக்கதையோன்னு கூட தான் எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் அப்படி பேசியிருப்பாங்களா? இவங்க ஒன்று சேர பேசியிருப்பாங்க. அப்படி ஒன்று சேர்றதுக்கு அதிமுக நினச்சிருக்கலாம் அப்படி ஒன்று சேர்றதுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி நினைக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க
மோர் ஸ்ட்ராங் தேன் ஏடிஎம்கே. பட் அதாவது இந்த இது வந்து என்னன்னா, இந்த மெயின் ஜேர்னலிஸ்ட் அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள்னு இருப்பாங்கல்ல சார், சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவங்களும் வந்து ஆமா இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் போச்சு, அதுக்கு வந்து ரஜினி அவர்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணதா இப்படியான ஒரு டிஸ்கஷன் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ரஜினி அவர்கள் போய் வந்து ரஜினி வந்து அதான் சொல்லுவார்ல, எப்போதுமே ஒரு மனிதன் வெற்றி அடையும் போது இருக்கிறத விட தோல்வி அடையும் போது கூட இருக்கணுங்கிறதுக்காக போனவர் தான் ரஜினி. நேராக ரஜினி அவர்கள் நேராக போயிட்டு பார்த்து ஒன்றும் இல்லை, எப்படி இருக்கணும் பிரச்சனை இல்லை, சாதனமாக பேசுகிறாங்க. அப்போ இதைத்தான் பேசுனாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்களா ரஜினி போய் மீட் பண்ணோன்னே இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை அதான் சொன்னேன். எவ்ரி திங் ஃபால்ஸ் அண்டர் த சோஷியல் மீடியா பீப்புள் அவங்க எல்லாரும் ஒரு பூஸ்ட் அப்படி கிளப்பி விட்டே இருக்கிறாங்க. சார் இன்னொரு விஷயம் என்ன, இந்த இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் ஒருவேளை எம்ஜிஆர் இப்போ இருந்து தானே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிஎம் ஜெயிச்சதுக்கப்புறம் சர்க்கார் பாட்டெலாம் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சார் ஓகே, சிஎம் வராருன்னா அதான் சொன்னேன், இங்கே தான் பல பேர் அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. நேற்று அவர் நடிகர், இன்று அவர் முதல்வர் அவர் வீடியோ வரும்போது டாப்பு டக்கருன்னு பாட்டு போடுறாங்க. இவனே நியூஸ் சேனலில் பாட்டு போடுறீங்கன்னு வச்சுருந்தேன். இவங்களா கொடுக்குற பூஸ்ட்டு இது வந்து சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது இந்த இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சார், இந்த சோஷியல் மீடியா வந்து எந்த அளவுக்கு இங்கே ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றத நீங்கள் டினை பண்ணுவீங்களா? பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. சரி, அவங்க ஆக்சுவலாக அது சோஷியல் மீடியா வந்து டேர்ன்ட் அவுட், அவங்க வந்து இதை சில விஷயங்களை மாற்றிருக்காங்க, சில விஷயங்களை நமக்கு வந்து புகட்டியிருக்காங்க. நமக்கு ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மீடியாவோட பாதி வேலை இருந்திருக்கு. நான் சொல்கிறது டாப் சேட்டலைட் மீடியாஸில் சொல்கிறேன். சேட்டலைட் மீடியாஸில் மீடியாவுக்கு பேர் இருந்தது. ஒரு சைடு மீடியா வேறு பக்கம் சப்போர்ட் பண்ணி அதையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அவங்க தி பிளேஸ் த ரோல். ஒரு பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குல்ல, அது எதர் புத்தகமாக இருக்கணும், நம்ம பார்க்கும் முடியுமா இருக்கணும், கேட்கும் முடியுமா இருக்கணும். கண்டினியூஸாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஐயோ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் வி ஹவ் லேர்ன்ட் இட், வி நோ ஆக்சுவலி வி நியூ இட். சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒருத்தரை தூக்கிட்டு அவங்கள அங்கே கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு மாபெரும் ஃபார்முலா. அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மைண்ட் கேம் கூட நான் சொல்லுவேன் சார். பிகாஸ் நானும் வந்து அதை பேசியிருக்கேன், சைக்காலஜிஸ்ட் கிட்டலாம் பேசியிருக்கும் போது அது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் கேம் அப்படின்றத. எஸ்.ஜே. சூர்யா படம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம் சார்? எல்லா படம்னு சொல்லுவீங்க. குஷி படம் பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணு தென்காசியில் இருக்குது, இப்போ இவன் கல்கட்டாவில் இருக்கான் அப்படின்னு. இவங்க 2 பேர் தான் சேரப்போம், இவங்க 2 பேரும் துணிக்கடையில் மீட் பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் தான் பின்னாடி காதல்களாக வரப்போகிறாங்க அப்படின்னு அப்படியே சொல்ல இல்லை அப்படியே உள்ள ரெஜிஸ்டர் ஆகிடும். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் டாக்டிஸ் இந்த ஃபிலிம். எஸ்.ஜே. சூர்யா மட்டும்தான் அதை பர்ஃபெக்டாக பண்ணார். இவங்க அதாவது ஒரு படத்துடைய கிளைமேக்ஸை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிளைமேக்ஸை சொல்லிட்டார், இவங்க 2 பேர் தான் சேர போகிறாங்க, அதுதான் கதை, அதுதான் பார்க்க போகிறோன்னு எல்லாம் சொல்லிட்டார். இப்போ எல்லோரும் உட்காந்துட்டாங்க. எல்லாரும் எப்படி குஷியில் உட்காந்தாங்கன்னா இவங்ககிட்ட எப்போ சேருவாங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார்? அது ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் பேக் இருக்குமா சார்? ஆமாம், அதை தான் சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஃபார்முலா, சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒருத்தர் தூக்குறதுங்கிறது. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைலாம் அங்கேருந்து இப்படி வரீங்க, வேறு ஏதோ ஒரு நார்மலாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெரிய ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறீங்க, பாதி கஸ்டமரை பார்த்து பேசிட்டு வரீங்க, ஒரே போய் எல்லாரையும் ஒரு மனதுப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மீடியா. ஃபைன் சார். இப்போ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்திருக்காரு, திராவிட கட்சிகளே தானே இங்கே ஆண்டுட்டு இருக்கு, ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்றது கூட மக்கள் மனசில் இருக்கலாம்ல சார். கால சூழல் இங்கே மாறிட்டு இருக்கு சார், இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் மாறுறாங்க சார். இப்போ வந்து இந்த புதுசாக வர ஜென்ரேஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ நாள் தொடர்ந்து ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஒரு மாற்றம் தேவைன்னு கூட நினச்சிருக்கலாம். டேக்கிங் அபவுட் அ ரிஸ்க்மா, ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறோன்னா இட்ஸ் நாட் அபவுட் அஃபென்சிவ், வரக்கூடாது மாற்றம் வரக்கூடாதுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு கார் டிரைவரை ஹையர் பண்ணுறோம். ஹையர் பண்ணும்போது எத்தனை வருஷமாக கார் ஓட்டுறீங்க, லைசன்ஸ் எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? சார். வேறு எங்கெங்கெல்லாம் ஓட்டுறீங்க, என்னென்ன வண்டிலாம் ஓட்டுறீங்க? ஓகே சரி, நம்ம வண்டி கொஞ்சம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வண்டி அது, ஓகேவா? அனுபவம் இருக்கா? ஓகே. இந்த ஆட்டோமேட்டிக் வண்டி ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன் சார். ஓட்டுங்க. ஓகே இதே மாதிரி தான் ஓட்டணும், டெய்லி வாங்கணும். ஒருத்தர் வராரு, ஃப்ரெஷ்ஷாக லைசன்ஸ் வாங்கிறீங்க சார், எனக்கு 21 வயசு ஆகுது, நான் ஓட்டுவேன் சார். தம்பி உனக்கு ஓட்ட தெரியுமான்னு? ஓட்டிடுவேன் சார். அவன் உள்ளே வரும்போது என்ன டவுட்டுன்னா கொடுத்துட்டோம், இவன் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும், ஓட்டுற மாதிரியும் இருக்கும். தம்பி ஓட்ட தெரியுமா? இல்லை சார், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எப்படின்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம வேலையை கொடுத்தாச்சு, நாம தான் பக்குன்னு உட்காந்துருக்கணும். டிரைவர்னா வேலையை விட்டு தூக்கிடலாம், உங்களோட பாயிண்ட் என்னன்றது இல்லைங்க. டிரைவர்னா வேலையை விட்டு தூக்கிடலாம், ஒரு நாட்டுக்காக ஒருத்தர் செலக்ட் பண்ணாங்க, எப்படி தூக்குவீங்க? எனக்கு புரிஞ்சுது. என்னோட பாயிண்ட் அப்போது நான் இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டார், நல்லா அதே மாதிரி அனுபவம் மிக்க அரசாங்க அதிகாரியோடு சேர்ந்து பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டார்னா ஃபைன்.
எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு பிரசங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது டோட்டல் கண்ட்ரியே கொலாப்ஸ் பண்ணும். சார் அதிகாரிகள் தானே சார் இங்க மெயின் பிளே. இப்போ எம்ஜிஆர் அப்ப அவர்கள் எல்லாரும் ஆட்சி அதிகாரி பண்ணுவது அப்போ எல்லாரும் அதிகாரிகளே சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கிற வேண்டியது. சார் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஆட்சி பண்ணது எல்லாமே அவர் கரெக்டான அந்த ரைட்டான அந்த அந்த அதிகாரிகளை சரி. பேஸ் பண்ணது அப்படின்றத நம்ம இது நானும் கேள்விப்பட்டதானே சார். இவன் ஐ டிராவல் கேள்விப்பட்டது தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி இவரும் பண்ணணும்ல, அதை பண்ணணும், பொறுத்தது தான் நம்ம அதை பண்ணணும். அது பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஜோசியக்காருக்கு நான் வேலை தரேன் அப்படின்னப்ப, ஐயோ இவர் என்ன யாரையுமே கேட்காம பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு எண்ணம் வந்துடும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் மக்களால், ஒரு குறிப்பிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருந்தாலும் அனைத்து தமிழ்நாட்டிற்கும் அவர் தான் முதலமைச்சர். அந்த பொறுப்போடு நான் சிந்திக்கிறேன், அவர் நல்லபடியாக செயல்படணுங்கிறத நானும் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டார், வந்ததுக்கப்புறம் நம்ம கையெழுதி கொடுத்ததுக்கப்புறம் குத்துதே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எக்ஸாக்ட்லி அவர் நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரியோட கலந்து ஆலோசித்து எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாருன்னா ஓகே. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே நீங்கள் எதிர்க்கட்சியை பேலன்ஸ் பண்ணணும், அதிகாரிகளை பேலன்ஸ் பண்ணணும், அரசாங்க ஊழியர்களை பேலன்ஸ் பண்ணணும், மக்களை பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாருன்னா ஓகே. அது கரெக்டாக பண்ணணும். பண்ணாங்கன்னா எப்படி பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது அப்படின்னு இருக்காங்க. சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா ஃபைன், பொறுமையாக இருந்து அதை. ஆனால் 2வது நாளே போயிட்டு இவருக்கு அரசாங்க உத்தியோகம் தரேன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் தந்தோடனே நோட்டுன்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாரும் கேள்வி வைக்கிற மாதிரி ஆகிட்டார். இப்போ அதான் சொன்னேன், அது தேவையே இல்லையே. இப்போ என்ன அவசரம் அவருக்கு 4 நாளில் செய்யணும்னு? ஸோ அது மாதிரியான ஒரு கேள்வி. ஒரு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய எவ்வளவோ கடமைகள் இருக்குது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ காரியங்கள். இந்த நாட்டில் எவ்வளவோ கடமைகள் இருக்குது. அவருக்கு செய்யணும்னு என்ன தோணுச்சு? அது உள்ளே என்ன அப்படின்றது உள்ளே என்ன இல்லை, உள்ளே ஏதாவது சொன்னாலும் நான் மறுபடியும் ஒரு விஷயம் தான் சொன்னேன். மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னன்னா, அவர் நல்லவரே அப்படின்னு நான் இன்னும் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் சுற்றி உள்ளவங்களாம் சேர்ந்து கெடுத்ததுனால யார் பேர் கெடும்னா இவர் பேர் தான் கெடும், அவங்க பேர் கிடையாது. திருப்பி மேலே இவங்கள தான் வந்துட்டு அரசு. இது யாரோட அரசு? இது விஜயோட அரசுங்க. இது ஆதவர்ஜுன அரசுன்னு யாராவது சொல்ல போகிறாங்க? சொல்ல மாட்டாங்க. அதை அவர் கூர்ந்து கவனிக்க வேண்டும், யோசிக்க வேணும், செய்யணும். ஃபைன் சார். அப்படி செஞ்சால் தான். ஓகே சார். இது நடுவில் ஜிபி முத்து அவரோட இஷ்யூ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது சார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பரபரப்பாக நீங்கள் பேசவே இல்லை, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, அடியே வாங்காத அதான் பாருங்கள் இந்த நாடு எப்படி இருக்கு பாருங்கள். அடியே வாங்காத பொய் சொன்ன ஒரு திவாகர் நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டது. உண்மையிலேயே அடிச்சிருக்காங்க ஜிபி முத்துவை. இங்கே காயமாக இருக்குது. காயத்தோடு ஒருத்தர் வீடியோ போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக பரபரப்பாக அதை பேசவே இல்லை. ப்ராபப்ளி இந்த ஒரு இஷ்யூன்றதுனால, அதாவது இப்போ இந்த கட்சி, இந்த ஆட்சி மாற்றம், இந்த விஜய் அவர்கள் என்னங்க அது ஆட்சி மாற்றம், விஜய் அவர்கள் ஆட்சி மாற்றம், சிஎம் வந்துட்டார்னா யாரும் சாப்பிட மாட்டீங்களா? இல்லை சார், அதனால இதில் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குன்றது வேணா, அதுதான் என்னோட. அதைத்தான் நான் கேட்குறேன். அப்போ என்ன மீடியா அது? சில மீடியாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது? எல்லாரையுமே தானே கவனிக்கணும். எனக்கு இங்கே என்ன வருத்தமாக இருக்குது தெரியுமா? எனக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் என்னென்னா, திவாகர் இந்த மாதிரி பண்ணப்போ என்னை பல பேர் கேட்டாங்க, திவாகர் இப்படி நடந்துச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் பார்த்தாங்க இல்லையா? ஜிபி முத்துக்கு உண்மையிலேயே காயம் ஏற்பட்டிருக்கு. தன் குடும்பத்தோட, தன் மகளோட ஒரு வீடியோ போடுறாரு. இந்த பாருங்க என் பிள்ளைய அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மகளோட வீடியோ போடுறாரு. எத்தனை பேர் அதை பற்றி பேசுனீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ உண்மையாக நடக்கிற எந்த விஷயத்துக்கும் இந்த சோசியல் மீடியாவில் சப்போர்ட் பெருசாக கிடையாதா? ஒரிஜினலாகவே அந்த வேலி தகராறில் அடிதடியை வீடியோவே எடுத்து அதையே போடுறாங்க. திவாகர் வீடியோ போடல, அந்த வீடியோ எடுக்கலை, அடித்தாங்களான்னு தெரியாது. சும்மா பேசுனதுக்கு மாகாப்பா தான் சொன்னேன். இப்போ ஜிவி முத்து என்ன சொல்லியிருக்கணும்னா, என்னை ஆதவன் அடிச்சிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் அதை பெருசாக பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த மனுஷனுக்கு தெரியல. உண்மையிலேயே அவர் ரொம்ப இன்னசென்ட் ஜிபி முத்து. ஆமாங்க, ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியல. திவாகர் மாதிரி போய் சொல்ல தெரியல. பார்த்தீங்களா, ஜிபி முத்துக்கு இங்கே அடிபட்டு ரத்தம் வருது. அடிபட்டு ரத்தம் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கவர். என்னை அடித்த ஒரு செலிபிரிட்டின்னா என்ன, அவர் ஊரே திரும்பி பார்த்துருவோம். யாருன்னு எல்லாரும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்றீங்களா சார்? ஆப்வியஸ்லி. ஆனால் தான் சொல்லலை, இங்கே எதுவுமே உண்மைக்கு பெரிய வேல்யூ. ஆக்சுவலி ஜிபி முத்து இஷ்யூவில் என்ன தான் சார் இப்போ நெக்ஸ்ட்? ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன வேலி தகராறு. இந்த வேலி தகராறில் ஊருக்குள்ளே நடந்த பிரச்சனையில் அவர் அடிச்சிட்டாங்க. அது அவர் பேரில் தான் இருக்குது, அந்த நிலம் அது என் பேரில் தான் இருக்குது, பட்டா இருக்குது, எல்லாம் காமிச்சார். பட் இருந்தாலும் அந்த மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஏதோ ஒரு கம்யூனிட்டி சொன்னாங்க, அவங்க பண்ணாங்கன்னாங்க. இப்போ அதுக்கு உண்டான கேஸ் போயிட்டுருக்கு. அதான் இட் பிகம் எ வெரி நார்மல் கேஸ். அவ்வளோதான். ஜிபி முத்து வீட்டில் இருக்கார், காயப்பட்டார், அடிச்சிட்டாங்க. அதனால தான் அது பெரிய இஷ்யூவாக ஆகாமல் கூட இருக்கலாம் இல்லை சார்? இல்லைம்மா, இங்கே எல்லாமே அதான் சொல்லலை, எல்லாத்துக்குமே பவுடர் தேவைப்படுது. இன்றைக்கி நாட்டில் கூட நான் இவ்வளோ நாளாக என்ன நினச்சேன் அப்படின்னா, எம்ஜிஆர் அவரோட ஆட்சியை நான் பார்த்ததில்லை இல்லையா? அப்படி பார்த்ததில்லாத போது
திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகன்னு மாறி மாறி வந்தப்போ ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பெரிய ஸ்டார் கிடையாது, எனக்கு பெரிய ஸ்டார் கிடையாது, யாருக்குமே பெரிய ஸ்டார் கிடையாது. ஜெயலலிதா அம்மா வந்து ஸ்டார் கிடையாது, ஆனால் எம்ஜிஆர் ஸ்டார். சார் ஜெயலலிதா அம்மாவும் நல்ல ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க தான். இல்லை ஸ்டார் வேல்யூக்கும் ஸ்டார் இல்லைங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 தடவை சிஎம் வந்தார், அதுதான் ஸ்டார். நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த ஸ்டாருக்கு உண்டான அந்த இது அந்த வைப் இருந்துக்கிட்டே இருக்கணுவாங்க. ஜெயலலிதா அம்மா ஒரு தடவை தோத்தாங்க, ஒரு தடவை வந்தாங்க, ஒரு தடவை தோத்தாங்க, ஒரு தடவை வந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க அரசியல் கட்சி தலைவர், அவங்க ஒரு லேடி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருந்தாங்க, அவங்களும் ஒரு ஸ்டார் தான். 2 இது இருக்குது. ஒரு படத்தில் நடித்த எம்ஜிஆரும் நடித்தார், அதே படத்தில் வந்து சரோஜாதேவி நடித்தார். சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு ஈக்குவலானா இல்லை, எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய பிம்பம். இந்த பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி பல்வாள் தேவன் இருக்கிறது வந்து ஒரு இதுன்னா அதுதான் அடுத்த ஸ்டார்ஸ் எல்லாம், சின்ன சின்ன ஸ்டார்ஸ், இவங்கெல்லாம் சின்ன ஸ்டார்ஸ். எம்ஜிஆர் வந்து பாகுபலி மாதிரி, அப்படி மக்களே அப்படி எதிர்பார்க்குற ஒன்றும் இல்லை, அதுதான் எம்ஜிஆர். அப்படி வந்து ஒரு இங்கே இந்த ஊரில் வந்து ஒரு நட்சத்திரம் தேவைப்படுகிறதுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நட்சத்திரம் அந்தஸ்து தேவைப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நட்சத்திரம் அந்தஸ்து அதான் ஜிபி முத்தோட இஷ்யூ வந்து பெருசாக கவர் ஆகல. சத்தியமாக சொன்னேன், ஜிபி முத்து மட்டும். அவரும் ஒரு பெரிய ஒரு காமெடியனா, அவரும் வந்து விஜய் டிவிலலாம் ஒரு ஷோ, இப்போ படங்கள்லாம் நடிச்சு அவரும் ஒரு அந்தஸ்து பெற்றவர் தானே. அவர் அந்தஸ்து பெற்றவர், தன்னை அடித்தவர் ஒரு சாதாரண ஆள்னா யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்கே ஒரு இதுவாக இருக்குது. ஆமாம், திவாகர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னை அடித்ததே மாகாப்பான்னு சொன்னதுனால எல்லாம் திரும்பி பார்த்தீங்க. ஏன்னா வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது 2 பேர் ஆட்டோக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னா யாராவது திரும்பி பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்க மாட்டீங்க. ஓகே, இவருக்கு இதே வேலையாக போச்சு, எங்கேயே அடி வாங்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. நீங்கள் இன்றைக்கி அப்படி தான்மா நியூஸுங்கிறதே எல்லாம் பிரம்மாண்டம் எதிர்பார்க்குறாங்க. சங்கர் படம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த டீ கடையில் ஒரு சீன், அந்த டீ கடையில் யார் டீ கொடுக்குறா, அமிதாப் பச்சன் டீ கொடுக்குறாரு, வாங்குறது யார், ரஜினிகாந்த் வாங்குறார். சீன் செம்மையாக இருக்குது சார். சார் அங்கே டீ யார் சார் கொடுக்குறா, யாரோ கொடுக்குறா சார், வாங்குறது ரஜினி, நார்மலாக இருக்குது சார். இவ்வளோ நேரம் எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்குமே வந்து விளக்கம் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இதுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி, தேங்க்யூ.